Welcome, folks. Let's see Nasdaq trade breakdown. The biggest week US உடைய கவர்மெண்ட் நியூஸ் தான் இல்லை, பட் நம்ம ட்ரம்ப் கிட்ட இருந்து நியூஸ் தரமாக வந்திருக்கு. கரெக்டாக நம்ம எண்ட் ஆஃப் த வீக் ஃப்ரைடே அப்போது எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு 1 ட்ரில்லியன் அபோவ், எக்ஸாக்டாக தெரில 1.4 எவ்வளோன்னு, 1 ட்ரில்லியன் அபோவ் மார்க்கெட்லேருந்து காலி. வந்த உடனே 700 பில்லியன்ஸ் காலி டாலரில். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல்ஸ் drive the market, technical times the market. Without fundamental, we can sustain in the market for the long term. Okay, ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் ஷெடவுனில் இருக்குது. காரணம், யூஎஸ் பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டை ஆப்போசிஷன் ஏற்றுக்கல. இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை சம்திங் கருத்து வேறுபாடுகள்னால அவங்க சைன் போடாமல் போயிட்டு அங்கே பட்ஜெட் பாஸ் ஆகாது. பட்ஜெட் பாஸ் ஆகலைன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. ஸோ கவர்மெண்ட் ஷெடவுன். இதனால் ஃபண்டமெண்டல் படி இந்த வீக் எந்த ஒரு நியூஸும் நம்மளுக்கு பெருசாக இல்லை. இதுவே ஒரு பெரிய நியூஸ் தான். ஓகே, ஸோ நோ நீட் டு சி த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி. டேரெக்டாக ட்ரேட் பேக் டவுன் ஒன்று போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த வீக் ஃபஸ்ட்டு 2 days ட்ரேட் பண்ணவே இல்லை, மண்டே அண்ட் டியூஸ்டே. தென் வெனஸ்டே ஃபாரெக்ஸ் ப்ராஃபிட்ஸில் தான் ட்ரேட் பண்ணேன். தேர்ஸ்டே ட்ரேட் பண்ணல. ஃப்ரைடே மட்டும் தான் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த வீக் ஒரு நல்ல வீக் தான், சூப்பராக தான் இருந்தது. முடியும் போது தான் சூப்பராக முடிச்சு விட்டார் ட்ரம்ப். அவர் தான் இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கார் இந்த வீக்கில். ட்ரம்ப் ட்ரேட் வீக். லெட்ஸ் see வீக்லி கேண்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இறக்கி விட்டானுங்க மார்க்கெட்டை வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஃபியூ மினிட்ஸில். ஓகே, லெட்ஸ் see இந்த வீக்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐ மீன் முடிஞ்ச ப்ரீவியஸ் வீக்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ஆல் டைம் ஆகி எப்பவும் போல் இந்த வீக்கும் ஒரு ஆல் டைம் ஆகி கிரியேட் ஆகுன்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா 3 மாதம் 4 மாதமாக ஓகே அரௌண்ட் ஒரு குவார்ட்டருக்கு மேலே மார்க்கெட் பண்ணிட்டு வருது. அதுதான் வீக்லி பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து அந்த டிப்லேருந்தே ஓகே ஒரு ஆல் டைம் ஐஸாக பொறுமையாக கிரியேட் பண்ணிட்டே வரது தான் மார்க்கெட்டோட வேலையாக இருந்தது. இஎஸ் ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், அதே தான் இந்த வீக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். அட் த சேம் டைம் வீக்லி டைம் ஃப்ரேம்ஸில் ஒரு ஐஆர்எல் இருந்தது இங்கே. அந்த ஐஆர்எலுக்கு மார்க்கெட் இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு எதிர்பார்க்கல. ட்ரம்ப் தான் வர வச்சிருக்காரு. லெட்ஸ் see டே டைம் ஃப்ரேம். கைஸ், look at this candle. இது நம்மளுக்கு தேவையில்லை, வேணாம் என்ன பண்ணிடலாம். ஓகே, 15 minute வேணாம். ஓகே, நம்ம அப்படியே 1 minute பார்ப்போம். வேணா 15 minute கட் பண்ணிக்கலாம் கைஸ். சாரி, 1 minute இல்லை, 1 டேல பார்ப்போம். 1 minute சொல்லிட்டேன். வெயிட் a second. சரி, மண்டே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது மண்டே ரொம்ப காமாக இருந்தது. ஈஸியான ட்ரேடு. எடுத்தோடனே நம்ம வந்து பைஸ் எதிர்பார்க்கலாம். பட் நான் செல்ஸும் என்னவோ பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இல்லை, பார்த்துடலாம். ஐஆர்எல் கைஸ், தட்ஸ் இட். ஐஆர்எல் டேப் ஆயிருந்தது ஃப்ரைடே. ஸோ மண்டே என்ன பண்ணணும், கண்டினியூஷன் ஆகணும் அங்கே இருக்குன்ற பட்சத்தில். அதே தான் சேம் திங் 6th அக்டோபர். இங்கேயுமே பாருங்கள் 6th அக்டோபர். ஓகே, ஃப்ரைடேவோட ரேஞ்ச் உள்ளார இருக்குது. ஃப்ரைடேவை தாண்டவே இல்லை மார்க்கெட். புரியுதுங்களா? நான் சொல்கிறது இந்த மண்டே, சாரி இது ஃப்ரைடே, இது மண்டே. ஸோ மண்டே நம்ம மார்க்கெட் உள்ளே போகும்போது ப்ராபபிலிட்டி, இதை வந்து இப்போதைக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இஎஸ் பண்ணலாமா நாஸ்டாக் பண்ணலாமா நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஹை ப்ராபபிலிட்டி அப்போ நாஸ்டாக் பண்ணலாம். இஎஸ் சம்டைம்ஸ் ஓகே, பட் அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் கெயின் பண்ண முடியும். எடுத்தோடனே நம்மளால் முடியாது. இதை சூஸ் பண்ணுறதா அதை சூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு எடுத்தப்போ ஃபஸ்ட் டேலாம் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? மேக்ஸிமம் நாஸ்டாக்லேயே நீங்கள் ட்ரீட் பண்ண பாருங்கள். லெட்ஸ் see மண்டே 4 hours. இதோட என்ன வேணும் நம்மளுக்கு, கிளியர் பிடிஆர் ரேட் அப்போ ஃப்ரைடேவே. ஸோ ஐஆர்எல் இருக்குது, நீங்கள் அதே மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது என்ன பண்ணுங்கள், 4 hour ஃபேராலி கேப் இது நம்மளுக்கு, புரியுதுங்களா? அது இல்லாமல் அப்படி இங்கே ஒரு 4 hour ஃபேராலி கேப். இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டே டோட்டலாக இருக்குது. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தது அன்றைக்கி. அதே தான் இங்கேயுமே, பட் எஸ்எம்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இல்லை, அது வரைக்கும் பார்த்துடலாம். see 10 o'clock கேண்டில். ஓகே, டியூஸ்டே நீங்கள் பார்க்க போகிறது மண்டே. தப்பாக சொல்கிறாங்க, மண்டே 6 to 10 ஹால் டைம் ஐஸ் மேக் பண்ணியாச்சு.
குட் ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் பக்காவாக இந்த மாதிரி ஸ்வீப்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிடிஆர்ஏஸ் உங்களுக்கு வேலிட். எதுக்காகனா ப்ரீ மார்க்கெட் பைஸில் நம்ம உள்ளே போகிறதுக்கு வேலிட். ஓகே, 4 ஹவர்ஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் 15 மினிட்ஸில் பார்த்து தான் எடுக்கணும். 15 or 5 ப்ரீ மார்க்கெட்டில் ஏன்னா உடம்பு எடுத்துடக்கூடாது. இங்கேயும் பாருங்கள், ஒரு பிடிஆர்ஏ ஓவர்லேப் ஆகிட்டு அகைன் ஒரு பிடிஆர்ஏ ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் பவர்ஃபுல். மார்க்கெட் லண்டன்லேருந்தே மேலே போயிட்டானுங்க. ஆக்சுவலாக நியூயார்க் டைம் வரதுக்கு முன்னாடியே ஆல் டைம் ஐ மேக் ஆகிடுச்சு அன்னைக்கு. ஓகே, இதான் ஆல் டைம் ஐ. அப்போதைக்கு மண்டே இருக்கும்போது ஃப்ரைடே தான் ஆல் டைம் ஐ. ஸோ 6 to 10 கேண்டில் லாஸ்ட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிகபட்சம். அந்த 6 to 10 டைம்லேயே போயிட்டு இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஐ மேக் ஆகலை. இஎஸில் ஃப்ரைடே ஹை தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இது லீடிங் டு த எஸ்எம்டியா, அதையும் பார்த்துடலாம். See where is the Monday? Okay, guys, here 2 PM. இதை தான் மார்க் பண்ணியிருந்தோம் நம்ம. இந்த 5 AM அந்த பாருங்கள், ஆக்சுவலாக உங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற கேண்டில் இந்த 9 o'clock கேண்டிலில் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எய்ம் பண்ணியிருந்தது இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து பைஸ், ரைட்டுங்களா? இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லேருந்து பைஸ். ஏன்னா அப்போதைக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ இதுதான். ஆல் டைம் ஆகி போயிடுச்சு, இருந்தாலுமே நம்ம இருக்கிறது பை ட்ரெண்டில். ஸோ நம்ம எய்ம் பண்ணலாம் இந்த 9 o'clock. அப்போது அப்படியே இந்த இடத்துல வந்து பாருங்கள், 9, இது என்னது 3 AM. ஓகே, 3 AMலேருந்து 9 10 or 9 எப்படினாலும் வச்சுக்கலாமே, அது லோவர் லோ. தட்ஸ் கால்ட் எஸ்எம்டின்னு சொல்கிறேன். அட் த சேம் டைம் லண்டன் லோ எடுக்கலை மார்க்கெட், அப்படியே தான் வச்சுருந்துருக்கு. லண்டன் லோஸை எடுக்கலை. ஓகே, மண்டே கொஞ்சம் ட்ரிக்கி. ஸ்டார்டிங்கில் பைஸ் தான் நல்லா தான் இருந்தது, பட் எஸ்எல் அடிச்சுட்டு போயிருக்கோம் எல்லாருமே பைஸ். ஆனாலும் அப்புறம் பைஸ் போச்சு, ரொம்ப லேட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன் மண்டே. லெட்ஸ் see, இதை தான் சொல்கிறேன் நம்மளுக்கு எஸ்எம்டின்னு சொல்லிட்டு. பக்கா ஹையர் லோ ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாமே சேர்ந்தால் நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டி தானே இது. பட் வி நீட் டைம். சம்டைம்ஸ் புஷ் ஆகும், சம்டைம்ஸ் புஷ் ஆகாது. மண்டே அதே மாதிரி தான் இருந்தது. ஓகே சாரி கைஸ், மண்டே நான் ஒரு 1 hour ட்ரேட் பண்ணேன். ரைட். டியூஸ்டே ட்ரேட் பண்ணல, டர்ஸ்டே ட்ரேட் பண்ணல. ஓகே, மண்டே நான் ட்ரேட் பண்ணேன், ஒரு 1 hour புக் பண்ணேன். லெட்ஸ் see, இந்த இடத்துல மார்க்கெட் 9:30 ஃபால் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியரை மார்க் பண்ணி வச்சுக்கோன்னா அதை வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். அவசரப்பட்டு போகக்கூடாது உள்ள, புரியுதுங்களா? நான் இந்த செல்ஸை பிடிக்கிறேன், இங்கே வந்து அக்ரெசிவ் பைஸை பிடிக்கிறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி இங்கே ஃபெராலி கேப் இருக்குது, இங்கே ஃபெராலி கேப், பிடிஆர்எஸ் எல்லாத்துலேயும் தான் இருக்கும். நமக்கு தான் தெரியும் எதாவது சூஸ் பண்ண எதாவது சூஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரி, அதை எப்படி பண்ணலாம்? டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியர் எங்கே இருக்கும் அங்கே வெயிட் பண்ணும், அது வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் 1 minute போயிட்டு பார்த்து என்ட்ரி எடுக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக நீங்கள் பண்ண போகிறதே கிடையாதுங்க. எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அவுட் ஆஃப் ஆய் த ட்ரேட் மீன்ஸ் ஈக்குவல் லோ இருந்தால் பை எடுக்காதீங்க, ஈக்குவல் ஐஸ் இருந்தால் செல்ஸ் போகாதீங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட்ஸ் see. கரெக்ட் கைஸ். சாரி, நான் வந்து மண்டே பண்ணியிருக்கேன், ட்ரேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்லி இந்த இன்வெஷன் ஃபெராலி கேப் தான் கரெக்டாக டேப் பண்ணானுங்க. 950, எக்ஸாக்ட் 950. ஆனால் மார்க்கெட் ரொம்ப நேரம் அதே இடத்துல கன்சாலிடேட்டட். ஈவன் ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில் மார்க்கெட் நகரவே இல்லை. என்னோட எய்ம் ஜஸ்ட் இங்கே 2 hour, ரொம்பலாம் கிடையாது. ஓகே, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நேரமாக நகரில். நான் எப்போ இங்கே என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணேன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சு. ஓகே, மேலே போயிட்டு நல்லா உள்ளே வந்து கேண்டில் முடிஞ்சது கூட பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு எஃப்இஜி மாதிரி குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக. அதில் ரியாக்ட் ஆகிட்டும் இதை வந்து டவுன் க்ளோஸ் கேன்லாம் முடித்தாங்க. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பலாம் ஹோல்ட் பண்ணல. அந்த என்ட்ரி ஒரு 1 hour கூட சொல்ல முடியாது, நியர்லி அந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் ஒன்றுமே இல்லைனா என்ன கைஸ் அர்த்தம்? செகண்ட் மேக்ரோஸ் பயங்கரமாக இருக்குமா? அட் த சேம் டைம் ஒரு 4 hour கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த 4 hour கேண்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு 4 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். 1 hour கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, இந்த 1 hour என்ன பண்ணுச்சுன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே எதனா லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் நடந்திருக்கா, பிடிஆர்எஸ் ஸ்டாப் ஆகியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே நடந்தது. லெட்ஸ் see that எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் மேக்ரோஸ் வந்து நல்லா போகும்ன்ற ஒரு முடிவுக்கே வந்தேன். But I didn't took that trade.
இதுதான் சொல்லலாம். நான் வந்து இதை டெலிட் பண்ணுறேன், இதை பாருங்கள். இப்போ இது ஃபேராலி கேப் கரெக்டுங்களா? 22 2 6 to 10 ஃபேராலி கேப். இது இந்த ஃபேராலி கேப்பை 10 AM வந்து டேப் ஆகுது. 10 AM தான் வந்து டேப் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இது அப்போ இதை நான் மார்க் பண்ணா அது 1 hour ஃபேராலி கேப். சரி, அது 1 hour ஃபேராலி கேப். 1 hour ஃபேராலி கேப் அப்போ டேப் பண்ணிட்டான் 9 o'clock. ஆனால் 9 o'clock வரும்போது எப்படி உங்களுக்கு 10 AM ஃபேராலி கேப் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு கேண்டிலே வந்து 6 to 10 கேண்டில் தான். அது 10 o'clock நடந்து முடிஞ்சாதான் உங்களுக்கு அது தெரிய போகுதே, புரியுதுங்களா? அதனால தான் 6 to 10 கேண்டில் முடிஞ்சோன்னா 10 AM PO3 படி பார்த்தீங்கன்னா OLHC நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 4 hour ஃபேராலி கேப் டேப் ஆனது 10 AM கரெக்டு தானே? ஸோ அப்போ என்னுடைய அந்த 10 AM முன்னாடி இருக்க 6 to 10 AM கேண்டில் எஸ்எல் அடித்தா தப்பு இல்லை. தட்ஸ் வை வி ஹாவ் டு ரீஎன்டர் அகெயின். இது அந்த நேரத்தில் இப்பெல்லாம் பார்த்து யோசிக்க தோணுமானா அப்படிலாம் ஒன்றும் இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம அங்கே பார்க்க போகிறது 1 hour ஒன்ஸ் ஒரு கேண்டில்னா ஒரே ஒரு கேண்டில் தாங்க நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, 2 கேண்டில். அடுத்தது 4 hourல ஒரு கேண்டில் மாறும்போது பார்க்க போகிறீங்க. அதை தவிர்த்து நமக்கு என்ன இங்கே பெரிய வேலை இருக்குது சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. சேம் இதுலேயும் அந்த 4 hour எடுத்து பாருங்கள். 10 AM கேண்டில் என்ன பண்ணியிருப்பான்? லண்டனில் உருவானது, அப்போ நியூயார்க்கில் உருவானது எல்லாத்தையும் அப்படியே லோவர் ரைட்டா? இங்கே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹையர் லோ. அப்போ அதுவே உங்களுக்கு போதும்ல எஸ்எம்டியாக மாறுறதுக்கு. எஸ்எம்டியாக மாறுறதுக்கு இல்லை, அதுவே எஸ்எம்டி தான். ஓகே சரி கைஸ், கரெக்டாக இதை இங்கே ஸ்வீப் அடிச்சாச்சா? இங்கே எல்லோரும் தான் பொறுமையாக தான் போகும்போது மார்க்கெட். நம்மளோட எய்ம் ஃபஸ்ட்டு இந்த பாடி, அதுக்கப்புறம் இந்த பாடி. அந்த வீக்கெலாம் செகண்டரி நம்ம வச்சுக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே நிறைய பேர் நீங்கள் அந்த செல்ஸுமே பிடிச்சிருந்துருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த செல்ஸ் நல்ல செல்ஸ் தான், இல்லைன்னா சொல்லலை. சி கைஸ், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நல்லா ஒரு ஸ்வீப். இது ஸ்வீப்னு மட்டும் சொல்லாமல் இதை ஒரு ஏஎம்டின்னு சொல்லாமா? பக்கா ஏஎம்டி அது. சி, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ், PDRA டேப், ஃபேராலி கேப், பூம், தட்ஸ் இட். குட் எம்எஸ்எஸ் PDRA, அதுவும் ஏஎம்டி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தென் இதில் பாருங்கள் 10 o'clock தான் லோ, ரைட்டா? அகெயின் நான் எக்ஸிக்யூஷன் அப்போ PDRAல எஸ்எம்டி இருக்குன்னு சொல்கிறேன். 10-10 ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ஹை தான். இங்கே பாருங்கள் 10-10 ஸ்வீப்டு பை 10:42, 8 minutes தான் இருக்குது மேக்ரோஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 10:48 எம்எஸ்எஸ் கொடுத்து 10:50 செகண்ட் மேக்ரோஸ் டேப் ஆயிடுச்சு. பக்கா பிளான், எஸ்எம்டி அது இதுன்னு எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. இதுக்கு மேலே அங்கே என்ன கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேண்டும்? இவ்வளோதான். பட் அது ரீச் ஆக லேட்டாக இருக்கும். 12 தாங்க. 12ன்றது ரொம்ப கம்மி கைஸ். அரௌண்ட் 12னா 9:30 இந்தியாவில், அவ்வளோதான். ஈஸி ட்ரேடா. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் வித் எஸ்எம்டி. ஸோ இப்படி இருக்க எஸ்எம்டி இங்கே பக்கா ட்ரேட். ஃபஸ்ட் ட்ரேட் எஸ்எல்லாக இருந்தாலும் இந்த ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஸோ மண்டேஸ் பை டேஸ்ன்றது கரெக்டான விஷயம்தான். மார்க்கெட் நல்லாவே பைஸ் ஆகிருந்தது. அவுண்ட் இப்போ நம்ம திருப்பி ஸ்டார்டிங் வந்து டியூஸ்டே என்னாச்சுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம டியூஸ்டே எதிர்பார்க்க போகிறதும் பை டேவாக தான் இருக்கும். இருந்தாலும் அது 4 hour 1 hours போக மாறினதுன்னு தெரியும். லிக்விடிட்டி அந்த சைடு ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் வித்தவுட் லிக்விடிட்டி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. சி, மண்டே கிரேட் டே, மேட் அட் த அகெயின் நியூ ஒன் ஆல் டைம் ஹை. சரிங்களா? இப்போ டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகும்போது சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பைஸ். ஆனால் எங்கே அந்த பைஸ்? அது 4 hour 1 hours PDRSல போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எங்கே அந்த மார்க்கெட் பைஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு டே IRL ப்ளஸ் 4 hour ஃபேராலி கேப் இங்கே இருந்ததுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 hour ஃபேராலி போய் எடுத்து பாருங்கள். டியூஸ்டே 10 AM வந்து டேப் ஆகுது. டியூஸ்டே ட்ரேட் பண்ண போகும்போது இதான் ஐடியா. இங்கே வந்து டேப் ஆன பிறகு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு
ஆனால் அங்கே வந்து டேப் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் பெருசாக இருந்தால் நம்ம செல்ஸ் எடுக்கலாம். அதை வேணால் பண்ணலாம் கவுண்டர் ட்ரெண்டில். அந்த ரேஞ்ச் நல்ல ஒரு கேப் இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னா தாராளமாக செல்ஸ் எடுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே எந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த செல் நீங்கள் எடுக்கலாம், விடக்கூடாது. ரீசன் இட்ஸ் அரௌண்ட் 186 ஹேண்டில்ஸ். நீங்கள் ஒரு 100லேருந்து 150 ஹேண்டில்ஸ் ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் மூவ் ஆனால் நீங்கள் தாராளமாக போகலாம் ட்ரேட். ஓகே சி இந்த ஃபெராரி கேப் வரைக்கும் நோ ப்ராப்ளம். 1 ஹவர்ஸில் இதுலேயும் பாருங்கள், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஆல் டைம் ஹை 9 o'clock. ஓகே, 9லேருந்து 10 எப்போ வச்சதுன்னா தெரியாது, ஆனால் ஆல் டைம் ஹை. ப்ரீவியஸாக இந்த ஐஸை தூக்கிடுச்சு. ஓகே, இந்த ஐஸும் தூக்கியாச்சு, எல்லாத்தையும் தூக்கி எஸ்எம்டிலாம் இல்லை, பக்காவாக இருக்குது. நல்ல ஒரு அக்யூமுலேஷன்லாம் தூக்கிடுச்சு. இங்கே இஎஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. டு த 15-minute டைம் ஃப்ரேம். சரி கைஸ், பக்காவாக இருக்கா? அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதே தான் இங்கேயும் இருக்கும். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ என்னோட எய்ம் என்ன, இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பிடிக்கலாம்னா பிடிக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிஆர்எஸே கீழே தான் இருக்குது. இந்த இடத்துல எதுவும் ஐட்டம் ஃப்ரம் பிடிஆர்எஸ் இல்லை, இது ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ். ஓகேங்களா? பட் இன் மை ப்ரிவ்யூ நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருப்பேன், இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் அது என்னோட ப்ரிவ்யூ. நான் எப்போவுமே ப்ரிவ்யூ மார்க் பண்ணிட்ட பிறகு 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லா டைமும் கரெக்டாக நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த நேரத்துக்கு நம்ம அதை மாற்றிக்கிட்டோமானா நிச்சயமாக மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் நான் டியூஸ்டேஸ் வந்து ட்ரேட் பண்ணலை டியூ டு த ஹெல்த் இஷ்யூஸ். நான் என்னுடைய ப்ரிவ்யூ மார்க்கெட் பார்த்துட்டு அனலைசஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. மறுநாள் தான் நான் பார்த்தேன் ஹியூஜ் செல்ஸ் ஆஃப். ஸோ அப்போது நான் நாங்கள் வந்து எப்படி செல் எடுக்காமல் இருந்துக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு டவுட் வரும், கன்ஃபார்மாக வரும். அதை பற்றி நான் சொல்லித்தரேன் டியூஸ்டே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏவும் கவுண்டர் ட்ரெண்டில் கிடையாது. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகுமா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் யோசிங்க. ஆகாது. லெஃப்ட் சைடில் எந்த விதமான பிடிஆர்எஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடையாது. டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்கள் கீழே 1 hour போய் தான் ஆகணும். அப்போ அது வரைக்கும் நான் செல் பண்ணலாமானா பண்ணலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எதுவும் பெண்டிங்கில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் செல் போல, இல்லை பிஎஸ்எல் எடுத்துரும். அப்போ எனக்கு பிஎஸ்எல் எடுத்து முடித்த பிறகு ஒரு எம்எஸ்எஸ் கிரியேட் ஆச்சுன்னா எனக்கு என்னுடைய ஸ்டாப் வந்து பிஎஸ்எல்ஸ் திருப்பி ட்ரிகர் ஆகாது. அதுதான் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். ஓகே, 5 minute 15 minute பிடிஆர் இருக்கான்னு செக் பண்ணுங்க, தப்பு இல்லை. கிடைக்கும். 5 minute 15 minute பிடிஆர்எஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் கவுண்டர் ட்ரெண்ட் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ்லாம் இல்லாமல் வரும்போது கம்பல்சரி லிக்விடிட்டி தெரிஞ்சு போச்சு கீழே தான் எழுதுனா, அப்போ பிஎஸ்எல் எடுத்த உடனே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இதுவே உங்களுக்கு ஒரு பக்கா ஃபெராரி கேப், ரைட்டுங்களா? $9.10, அதே $9.10 இங்கே ஃபெராரி கேப் இருக்குது. நீங்களே பாருங்கள், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது 9:30, எவ்வளோ நேரம் கன்சல்டேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரம் மார்க்கெட் அங்கேயே தானே இருக்குது. 9:30லேருந்து ஃபுல்லாக எங்கேயுமே எம்எஸ்எஸ் வைக்கல. சரி, இந்த லாஸ்ட் ஒன் பக்கா ஸ்வீப், அட் த சேம் டைம் இங்கே ஸ்வீப், அண்ட் தென் ஓபி, தட்ஸ் இட். அந்த 1 hour போகிற வரைக்கும், 1 hour 4 hour சரி ஞாபகம் இல்லை, அது வரைக்கும். இது பத்தாதா? 1:11.5 RR போதுமா போதாதா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியாது. எவாலுவேஷன் ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி அடிபடும். ஒரு சில நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கன்சிஸ்டன்சி கன்ஃபார்மாக ரிவார்ட்லேயும் இருக்காது, ரிவார்ட் ஸ்டேஜ்லேயும் இருக்காது. அதுக்குன்னு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னா கெட்ட ப்ராஃபிட்னு சொல்கிறேன், ஜஸ்ட் அந்த மாதிரி பார்த்துக்கலாம்னு. இந்த என்ட்ரி நீங்கள் தாராளமாக போகலாம் கைஸ். இல்லை நான் இங்கேயும் கன்ஃபர்மேஷன் தான் பார்த்து போனால் எஸ்எம்டி பாருங்கள், இங்கே போய் டேப் ஆனது எப்போது 10:10. இந்த கேண்டில்
9:55. நல்லா பாருங்கள் எஸ்எம்டி தருதா இல்லையான்னு. இது என்ன டைமிங்? 9:36. 9:36 கேண்டில் ஸ்வீப்டு பை 9:55 மேக்ரோ கேண்டில். ஆனால் இங்கே பாருங்கள் 9:36 கேண்டில் லோவர் லோ டு 9:56 கேண்டில் லோவர் ஐ. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 9:30 இருந்தே 9:56 வரைக்கும் மார்க்கெட் லோவர் ஐயில் இருக்குது, இங்கே ஹையர் ஐயில் இருக்குது. இதுதான் எஸ்எம்டி. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? கவுண்டர் ட்ரெண்டோடைய பிடிஆர்ஏஸ் நம்மளுக்கு தேவையில்லை. 5 மினிட்ல போய் பார்த்துட்டு எஸ்எம்டி பார்த்துட்டேன், எம்எஸ்எஸ் இருக்குது, ஏஎம்டி இருக்குது. அண்ட் தென் மார்க்கெட்டில் பைக்கு டிஸ்கவுண்ட் போனோம். இப்போ நம்ம அட்மோஸ்ட் ப்ரீமியம் நின்றுருக்கோம். அப்போ கம்பல்சரி செல்ஸ் தான். நீங்கள் அதை விட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டன் ஃபேர் அங்கேருந்து போடலாம். நிறைய லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்றைக்கி இருந்தது. டியூஸ்டே பயங்கரம், மார்க்கெட் வந்து வேறு லெவலில் இருந்தது. வெனஸ்டே மண்டே மொக்கையாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்து செகண்ட் ட்ரேட் எடுக்க முடியல. டியூஸ்டே சூப்பர் மார்க்கெட், ஐ கேன் ஏபிள் டு ட்ரேட். பட் இந்த வெனஸ்டே சூப்பர் மார்க்கெட். எனக்கு என்னுடைய 1 மினிட் பீரியடில் டேப் ஆக மார்க்கெட் போயாச்சு. நான் ட்ரேட் பண்ணேன். ஓகே, என்னோட செட் ஆஃப் ரூல்ஸில் அது செட் ஆகலை. பட் அதனால ட்ரேட் தான். டியூஸ்டே ஒரு நல்ல செல் ஆஃப். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, செல் ஆஃப்னு சொல்லிட்டு செஷனில் பார்த்தீங்க, அவங்க கடைசியாக போய் அந்த 4 ஹவர் எஃப்இஜியில் 1 ஹவர் எஃப்இஜியில். அதனால் அங்கே இன்வாலிடேட் ஆகாமல் நீங்கள் செல்லுன்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிட முடியாது. மறுநாள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பைஸ் வெனஸ்டே. இந்த ஒரு கேண்டில் தான் சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து உள்ளே ரீச் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அதுக்கு நான் செல் ஆகிடும்னு சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம 7th அக்டோபர் இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 2nd அக்டோபர் டு இது 3rd அக்டோபர். எஸ்எம்டி பர்ஃபெக்ட் எஸ்எம்டி. டியூஸ்டே டேப் ஆனது 4 ஹவர் ஃபேரடி கேப்பில். இங்கே பாருங்க, இது 2 o'clock கேண்டில். 2 o'clock கேண்டில் அவங்க வேலை பண்ணியிருக்கு. எக்ஸாக்ட்லி ஸ்வீப்டு தான் ப்ரீவியஸ் லோ. ஸ்வீப் பக்காவா. ஆனால் இங்கே ஸ்வீப் ஆகல. 18 to 2 o'clock ஹையர் லோ. This is also SMD. Perfect. Go into the 1 hour time frames. நான் நிஜமாக நீ செல்லாங்க தான் பார்த்தேன். என்னோடய வியூ வந்து செல்லு தான். நான் இல்லைன்னே சொல்ல. டிஸ்கார்டில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். செல்ஸ் தான் என்னோடய வியூ வெனஸ்டே. ஏன்னா எல்லாமே பக்கா. ஹையர் டைம் ஃப்ரேமில் எஸ்எம்டிஸ் எல்லாமே சூப்பர். எனக்கு ஒரே விஷயம்தான், நம்மளுக்கு இது ஏஎம்டியாக இருக்கும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் ஆர்டர் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கே, அது மாதிரி பார்த்தா ஸ்வீப் அடிச்சுட்டு இங்கே எஃபிஜி 1 hours வச்சுருக்கான். ஓகே, இங்கேயுமே எஸ்எம்டி பார்த்தனா சரி ஞாபகம் இல்லை. ஒரு நிமிஷம் செக் பண்ணிடலாம். இது 8 ஓகே 8 ஆமாம் 8 to 9. இங்கே 8 to 9 லோவர் லோ, இங்கே ஹையர் லோ. டேரக்ட்லி 5 minute உள்ள போயிடலாம் கைஸ். நான் பார்த்தது என்னன்னு சொல்லிடுறேன். என்னோடய வியூ, நான் வெனஸ்டேஸில் எப்படி இருந்தேன். ஆக்சுவலாக அந்த லெஃப்ட் சைடில் ஒரு எஃப்இஜி ஒன்று இருக்கும். இதோ இந்த எஃப்இஜிலேருந்து நான் செல்ஸ் பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன். இந்த எஃப்இஜிலேருந்து செல்ஸ் பார்க்கலாம், அது வரைக்கும் பைஸ் போனால் பிடிக்கலாம், பட் செல்ஸ் பார்க்கலாம், அதான் நம்மளோட மெயின் ஏம். நான் பைஸ்னால் நான் டார்கெட் இது தான் சொல்கிறேன், பட் நான் செல்ஸ் தான் பார்க்கறத விருப்பமாக இருந்தேன். எனக்கா யோசனை இங்கே எப்படி இருக்குது, ஆனால் அது ஈக்குவல் லோன்ற கீழே விழணும்னு எனக்கு எல்லாமே அதில் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங்ஸில் இருக்கும். பட்
நான் யோசிச்சது மார்க்கெட் செல்லுக்கு எதனா கொடுத்துதா, சரி அதிகபட்ச செல்லுக்கு நம்மளுக்கு எதனா கொடுக்கணும்னா இங்கே போய் கொடுக்கணும். அங்கேயுமே எதுவுமே போயிட்டு மார்க்கெட் பண்ணல. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கொஞ்சம் நுட்பமாக பார்த்துருங்க. இங்கேயுமே மார்க்கெட் ஒரு ஃபேராடே கேப்பை டேப் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் ஃப்ளோன்றதை நல்லா ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கன்ஃபர்மேஷன் எதுவும் தேவையே இல்லை. ஜஸ்ட் நான் என்னோட தப்பு பண்ணதை சொல்கிறேன். நான் வந்து பைஸுக்கு மாறிட்டேன், செல் எடுத்து லாஸ் பண்ணலை. ஆனால் கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணல. டைம் ஃப்ரேம்ஸில் 1 மினிட்ல நான் வெயிட் பண்ணிருக்கும் போது மார்க்கெட் பர்ஃபெக்டாக 3 மினிட் டேப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. இட்ஸ் அ கிரேட் ட்ரேட், பை ட்ரேட், டுவர் தான். எவ்ரி திங் இஸ் த ப்ராஃபிட்ஸ். சரி, நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தது நைன் தேர்ட்டிலேருந்து பார்க்குறேன் காய்ஸ். 9:30லேருந்து மொத்தமாக 9:44 வரைக்கும் செல்லில் இருக்குது. இஎஸ், இது ஒன்றுமே புரியல. அதே நீங்கள் பாருங்கள், 9:30லேருந்து 9:40 வரைக்கும் இங்கே பையில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பண்ண தப்பே என்னென்னா, மார்க்கெட் அதை எஸ்எம்டிக்காக பண்ணிகிட்டு இருக்குன்றதை நான் புரிஞ்சிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபேராடே கேப்பை மார்க் பண்ணேன், எனக்கு இது டேப் ஆகலை. நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எம்டியை நோட் பண்ணிட்டு இருந்தேன். சீரிஸ் எஸ்எம்டி 9:35 to 9:44. சி 9:35 to 9:44 எஸ்எம்டி. இங்கே என்ன மாதிரி அழகாக இருக்குது, அப்படியே நம்ம வந்து கண்ணில் ஒத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. எஸ்எம்டி, எம்எஸ்எஸ், பிடிஆர்ஏ டிஸ்கவுண்ட்டில் டீப்பர் த டவுன், சூப்பர். பட் இங்கே தான் திரும்ப பண்ணானுங்க, இந்த ஃபிஜி டார்கெட் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த கேண்டில் நல்லா முடிஞ்ச உடனே டேப் வச்சேன், அப்போவே போட்டுருந்தேன். அப்போ போடலை, இங்கேருந்து ரியாக்ட் ஆகிட்டு வந்துட போதும் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரேக் ஆகிட்டு நல்லா நின்றுச்சு. அப்போ நான் யோசிச்சுட்டு இங்கே வந்து போகணும் வெயிட் பண்ணி தான் வரவே இல்லை. அட்லாஸ்ட் அது வந்தது 3 மினிட் டைம் ஃப்ரேமில் சூப்பராக போயிருக்கு. சரி, இந்த 3 மினிட் டைம் ஃப்ரேம் $31 ஹேண்டில்ஸுக்கு மார்க்கெட் நல்லா வேகமாக போனது 84. நீங்கள் தாராளமாக 1:2 இல்லை 1:2.5 க்ளோஸ் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய டைம் வந்துருக்கும். நல்லா பொறுமையாக போச்சு மார்க்கெட். ஓகே, எக்ஸாக்ட்லி மேக்ரோஸ் 9:51 to 10:09 மேக்ரோ அந்த டைம் உள்ளாரே என்ட்ரி எடுத்து அந்த டைம் உள்ளாரே முடிச்சாச்சு. நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம், நம்மளுக்குள்ள ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுப்போம். நம்ம இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம எத்தனை எஸ்எம்டி ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்எம்டிஸில் தான் நிறைய ட்ரேட்ஸ் அக்வயர் ஆகுது. அது எத்தனை ஃபஸ்ட் எஸ்எம்டி, சாரி எத்தனை ஃபஸ்ட்டு மேக்ரோஸ், நான் மேக்ரோஸ் சொல்ல வந்தேன், தப்பாக சொல்லிட்டேன். மேக்ரோஸ், எத்தனை மேக்ரோஸ் ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் மேக்ரோ டைமிங்கில். ஓகே, அது ஃபஸ்ட் மேக்ரோவாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் மேக்ரோவாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வைங்க. இட்ஸ் யுவர் பேக்டர்ஸ், அதுதான் உங்கள் டேட்டா, அது ரொம்ப முக்கியம். சி Wednesday again all time high made with strong body close before the high, before day size. ஓகே, இண்டிகேட்டிங் ஃபார் த ஸ்ட்ராங் அனதர் பை டே. அதான் நம்ம பார்க்க வேண்டியது. டேட்டாவும் எதுவும் கிடையாது, சிபிஎல்லாம் ஒன்று எதுவுமே கிடையாது, டேட்டாவே கிடையாது. அகெயின் இந்த ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன். இந்த மார்க்கெட் பாருங்கள், 10 AM வெனஸ்டே கேண்டில் இங்கே வந்து டேப் ஆகும்போது 10 AM தேர்ஸ்டே கேண்டில் டேப் ஆயிடுச்சா. Now perfect setup. அவ்வளோதான், பர்ஃபெக்ட் செட்டப். 0.5 கீழே ஒரு ஃபேராடே கேப். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து டேப் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் கிளம்பிச்சு. ஓகே, செஷன் 13. அப்போ நம்ம செஷன் என்ன, நமக்கு செஷனுன்றது எது, நம்மளுடைய செஷன் 9:30 to 11 AM. அப்போ நான் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிடிஆர்ஏஸ் நீங்கள் மார்க் பண்ணுறது கவுண்டர் ட்ரெண்ட் ஆகட்டும் ப்ரோ ட்ரெண்டாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே. நம்ம ப்ரோ ட்ரெண்ட் பிடிஆர்ஏக்கு மார்க்கெட் வரத்துக்காக செல்லாகி தான் வந்தாகணும் பைஸில் இருக்கும்போது. ஸோ அப்போ அதை ட்ரேட் பண்ணலாமானா பண்ணலாம், பிடிஆர்ஏ எல்லாமே பண்ணலாம். எங்கள் பிடிஆர்ஏவோடு இருக்குது. சி ஃபேராடே கேப் ஆர்டர் ஃப்ளோ, ஓபி ஆர்டர் ஃப்ளோ பக்காவாக இருக்கீங்க. அட் த சேம் டைம் இந்த டைமிங்கை பாருங்கள்,
2 AM to 9 கேண்டில் எஸ்எம்டி. இங்கே 2 AMலேருந்து 9 o'clock கேண்டில் 9 or 10 இப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஹையரை, இங்கே ஹையரை, இங்கே லோரை. பக்காங்களா? அங்கே தான் போய் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி அது என்ட்ரியான்னு கேட்டால் என்ட்ரி தான். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணும்போது கவுண்டர் ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி கவுண்டர் ட்ரெண்ட்ஸ் வேகமாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் எல்லாமே ஃபாலோ பண்ணியாச்சு. ஓகே, இங்கே நிறைய பேரோட டவுட்டு, ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம செல் அடிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், 4 hour 1 hour அந்த டைம் ஃப்ரேம்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் அடிங்க. அது நான் நாஸ்டாக் வரைக்கும் 1 hour சேர்க்குறேன். ஏன்னா 1 minute ட்ரேட் பண்ண போகிறீங்க. இதை 15 minute 5 minute ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ், கோல்டு ட்ரேடர்ஸ்லாம் 4 hour ஒரு டே டைம் ஃப்ரேமோடைய ரீட்ரேஸ்மெண்ட்ஸை தாராளமாக ட்ரேட் பண்ண நான் வேணான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா எடுங்க, உங்களால் அதை வின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சரி, இங்கே 9:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது செல் நல்லா ஆச்சா? இதில் ஆக்சுவலாக இந்த ஃபெராலிக்கு அப்புறம் போதே போட்டுருக்கணும். நான் அங்கே எடுக்கலாம் என்ட்ரி. நான் எடுத்த என்ட்ரி இந்த கேப், சாரி இந்த ஹை தான் ஒன்று இதில். ஓகே, 9:39. அன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணது ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிடையாது. ஐ ட்ரேடட் ஆன் த எஃப்எக்ஸ் ப்ராஃபிட்ஸ். இந்த ட்ராவல் ஜஸ்ட் $125 தான் ரிஸ்க் வச்சது. ஐ மீன் அது ஒரு 50K அக்கௌண்ட்டு. $250 ரிஸ்க் வைப்பேன், அதுலேயும் கம்மியாக 4% தான் ரிஸ்க் வச்சேன். தீஸ் ஆர் மை ட்ரேட்ஸ். சேம் இங்கே என்ன இருக்குது அதே தான் இந்த பாயிண்ட்டும். அரௌண்ட் அது வந்து $470 $450 மேலே போயிருந்தது. 1:4 போச்சு. பட் நான் 1:4 என்னால் எக்ஸாக்டாக க்ளோஸ் பண்ண முடியல. ஐ க்ளோஸ் இட் ஆன் 1:3. $125 into 3 times $380. தென் இது எதுக்காக சொல்கிறேன்னா, வெளியில் போகும்போது நம்ம தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் நமக்கு அங்கே காம் அண்ட் பீஸ் மைண்ட் செட் இருக்குமான்னு தெரியணும். அந்த இடம் சூட் ஆகணும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படியே நான் பண்ண போகிறேன், பண்ணாமல் எடுத்து வைக்கிறதே ரொம்ப நல்லது. ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல. ட்ராவலிங்கில் பண்ணாலுமே அஃபோர்டபுள் ரிஸ்க்கை விட இன்னும் கம்மியாக ரிஸ்க் எடுங்க. ஓகே, இஃப் யூ ஆர் இந்த பிஃபோர் ஆஃப் த ஸ்க்ரீன், அங்கே அஃபோர்டபுள் ரிஸ்க்குன்றது $250 அதை விட கம்மியாக எடுங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் அங்கே ஒரு செட்டப்பில் இல்லவே இல்லை. புரியுதா? அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அந்த $125 லாஸ் ஆயிருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி எடுத்துங்கன்றேன். சரி, நல்லா ஃபாலோ ஆச்சு. ஒரு 4 hour ஃபேராலி கேப் இருக்கும், இங்கே டேப் ஆகிருக்கும். நான் அது இப்போ மார்க் பண்ணல, அதனால நாங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு. அகெயின் 5 minute ஒரு ஃபேராலி கேப்பை போய் டேப் பண்ணானு. இந்த மாதிரி செட்டப் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு 5 minute ட்ரேட் எடுங்க. 1 minute திரும்பி போகணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி ஒரு எஸ்எம்டி பாருங்க, லோவர் ஐ ப்ராபபிலிட்டி ஹையர், ரொம்ப ரொம்ப ஹையர். லோவர் ஐனா செம எஸ்எம்டி. இதான் உன்னோட டிஓஎல். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. அது 1 or 4 hour ஃபேர்வாலி கேப்ஸ். அது உங்களுக்கு டேப் ஆன டைம் எக்ஸாக்ட்லி 9:50 மேக்ரோஸ். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இல்லை, எனக்கு டவுட். நாங்கள் வெயிட் பண்ணி தான் போவேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிரியேட் ஆச்சு அகெயின் இந்த ஃபேர்வாலி கேப். அரௌண்ட் இது பாருங்கள் 31. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மொத்தமாக கீழே போனது 91. ஓகே, 1:3 RR கிட்ட மார்க்கெட் நாங்கள் இருந்தது. நீங்கள் 1:2 முடிச்சுட்டு போவாங்க அசால்ட்டு. இங்கே ஒரு 1:3, இங்கே ஒரு 1:2, 5 RR ஈஸிலி டு மேக். நான் செகண்ட் ட்ரேட் எடுக்கல, நான் ஃபஸ்ட் ட்ரேட் மட்டும் தான் எடுத்திருந்தேன். நான் பார்க்கல டியூ டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இங்கே மட்டும் தான் ட்ரேட் பண்ணாது. ஆனால் இது செட்டப்பான்னு கேட்டால் இது பக்கா செட்டப். ஃபேராலி கேப் இருக்குது, ஏஎம்டி இருக்குது, மார்க்கெட் நீங்கள் அங்கே எடுக்க வேண்டியதுக்கான கன்ஃபர்மேஷன் எஸ்எம்டி இருக்குது, மேக்ரோ ஸ்டாப் இருக்குது, மேக்ரோஸ் உருவான ஃபேராலி கேப் இருக்குது. அகெயின் எல்லாமே பக்கா. இட்ஸ் அ குட் ட்ரேட். ஓகே, இப்போ அகெயின் 1 day டைம் ஃப்ரேம். நம்ம தேர்ஸ்டேவே வந்து 5 minute டைம் ஃப்ரேமோட ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், அதுவே பயங்கரமாக இருக்கும். சரி, வெறும் ரொம்ப ரொம்ப கம்மி 22 தான். ஆனால் உடனே மார்க்கெட் வந்தது. டேப் ஆன கேண்டிலே 950, மறு கேண்டிலே 955K. உங்களுக்கு 1:3 புக்குடு. அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் உட்கார தான் போகிறீங்கன்னா இது வரைக்கும் உட்காந்து தான் டிபி. பட் இங்கே க்ளோஸ் பண்ணி பாருங்களேன், 22க்கு 121ன்றது நியர்லி ஒரு 6 hour. பட் நம்ம 6 hour வேணாம், ஒரு 100 ஹேண்டில்ஸ் பிடிங்க. 5 hour to 4 hour ஏன்னா கன்சிஸ்டன்சி ஹிட் ஆகிடும். அதுக்குள்ளாரையே ரிவார்ட்ஸ் ஃபேஸில் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இல்லைனா இன்னும் சந்தோஷம் இல்லை, பயங்கரமாக பிடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸோ வெனஸ்டே குட் ட்ரேட் தான். பட் நான் 3 minute பார்க்காம விட்டுட்டேன். இந்த தேர்ஸ்டே வேறு லெவல் ட்ரேட், நல்ல ட்ரேட் தேர்ஸ்டேஸ். ஈவன் இந்த வீக் டியூஸ்டே ஆகாத ஃபாலா
எல்லாருமே பார்த்துருப்பீங்க டியூஸ்டே ஃபால். இப்போ கூட காமிச்சேனே, பயங்கரமான ஃபால் டியூஸ்டே தான். எங்கே ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க. அது நான் ஆர்ஆர் சொல்ல, நார்மலாக காமிச்சிட்டு மட்டும் போயிட்டேன். இது பாருங்க, அது என்னது, இது 17 தான் விழுந்ததெல்லாம் 150. அதுக்கு மேலே நீங்கள் எங்கே இதில் வந்து பார்ப்பீங்க லெஃப்ட் சைட்லன்னா, சும்மா இந்த ஃபஸ்ட்டு டிபி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டிபி அடிக்கும் போது 129 ஆண்டிலோட ப்ரைஸு. $118. எவ்வளோக்கு? வெறும் 17க்கு 118. அப்போ என்னது இது, எவ்வளோ ஆர்ஆர், 1:6 ஆர்ஆர் மேலே. கிரேட் ட்ரேட். டியூஸ்டே பெரிய செல்ஸு, தேர்ஸ்டேவும் பொறுமையான செல்ஸ், ஆனால் செல்ஸ் தான் ரெண்டுமே பொறுமையாக வந்து வேகமாக தான் போச்சு. தேர்ஸ்டே, டியூஸ்டே, வெனஸ்டே கிரேட் ட்ரேட்ஸ். ஓகே, ஈவன் தோ மண்டேமே நான் ஓகே தான், பட் இதெல்லாம் ஈஸி ட்ரேட். இந்தா நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குற ட்ரேட்ஸ், ஈஸியான ட்ரேட்ஸ். மண்டே நல்லா அவங்கள போட்டு அரைச்சிருப்பான் செகண்ட் மேக்ரோஸில் சேர்ந்தாலுமே. ஓகே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே கிரேட் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். டியூஸ்டேவும் செல்ஸு, தேர்ஸ்டேவும் செல்ஸு, வெனஸ்டே ஒரு ஹால் டைம் ஐஸ், எல்லாமே பக்காவாக தான் உங்களுக்கு பிளான் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட கவுண்டர் ட்ரெண்ட் 2 நாள் நடுவில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் போச்சு. சரி, இது டே டைம் ஃப்ரேம். இந்த மாதிரி கிடையவே கிடையாது, அதெல்லாம் இப்போ தான் க்ரியேட் பண்ணானுங்க. நேற்று முடிச்சிட்டானுங்க கதையை மார்க்கெட்டில். நான் மார்க் பண்ணி வச்சுட்டு இருந்ததே வேறு, ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் ஐஸ் அண்ட் லோஸ் தான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து இந்த எடுத்துதா இந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஓகே, ஃப்ரைடே சாரி தேர்ஸ்டே புஷ் ஆகலை, மேபி செல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தேன் ஆல் டைம் ஐஸ் தான். சரிங்களா, அப்படியே 4 ஹவர்ஸ் வந்துடுங்க. நான் எதுக்கு இஎஸ் உங்கள் சைடில் வச்சுருக்கேன்னா, கம்பல்சரி உங்களுக்கு எஸ்எம்டி காமிக்கும் போது புரியணும். சும்மா நம்ம இதான் எஸ்எம்டி சொல்லிட்டு போயிடலாம், நீங்கள் போய் செக் பண்ணுங்கன்னு. பட் புரிச்சா தானே நாங்கள் ட்ரேடே பண்ண முடியும். இந்த சினாரியோவில் நான் எதிர்பார்த்து ஒன்று தான், இந்த 4 ஹவர் ஃபேராலி கேப் டேப் ஆகிருக்கா, ஆகியிருக்கு. அதுலேருந்து 1 ஹவர் ஆகும். இந்த 1 ஹவரில் போயிட்டு பாருங்கள், 8லேருந்து இது வரைக்கும் ஹையர் லோ, அதேமாரி இங்கே லோவர் லோ. ஸோ இது ஒன்று. அங்கேருந்து ஃபாலோ அப் பீடியாரே எனக்கு இன்வெர்ஷன் ஃபேராலிக்கா பக்கா 5 மணி 6 மணிக்கே தொட்டானுங்க, அது ஒன்று. ஸோ அதுலேருந்து நான் திருப்பி உள்ளே வரேன். இங்கே இருக்கக்கூடிய ஐஎஃப்இஜி வந்து டேப் ஆகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இவ்வளோ கன்ஃபர்மேஷன், அது 15 மினிட்டை போய் பாருங்கள். அழகான ஒரு இன்வெர்ஷன் ஃபேராலிக்கா இப்போ அங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். நான் ரீஃபைன்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் பிடிஆர்எஸ். ஓகே, ஸோ இந்த இன்வெர்ஷன் ஃபேராலி கேப்பும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இது என்ன பேட்டர்னா ஏஎம்டி பேட்டர்ன். மீன்ஸ் நம்ம மெமரி பண்ணுற பேட்டர்னை சொல்லலை, இங்கே அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ரிப்பீட் ஆகுது. அக்யூமுலேஷன் ஆகிட்டு மேனிப்புலேஷன் ஆகிட்டு எம்எஸ்எஸ் ப்ளஸ் பிடிஆரே முடிஞ்சுது. செம்ம ட்ரேட். ஸோ தீஸ் ஆர் அவர் எஸ்டேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது நடந்தது. தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 15 மினிட்ல இந்த இன்வெர்ஷன் ஃபேராலி கேப் வந்து போகணும்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்ட்லி வெண்ட். தென் ப்ரீ மார்க்கெட் வியூஸ் இதோ பாருங்க, இங்கே ப்ரீ மார்க்கெட் வியூஸும் எனக்கு இருந்தது. ப்ரீ மார்க்கெட் வியூஸ் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன், லைவ் மார்க்கெட் ஆஃப்டர் த 9:30 ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். 2 தனித்தனி ட்ரேட்ஸு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 மினிட் ஃபேராலி கேப் டேப் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு 5 மினிட்ல ஒரு ஐஓஎஃப்டி மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ப்ளஸ் இந்த 855 தான் இங்கே லோ. ஆனால் இங்கே பாருங்கள், 845லேருந்து 855 ஹைட்டாக இருக்குது. இங்கே 845லேருந்து 855 லோவாக இருக்குது. இதுவே ஒரு எஸ்எம்டி. அதுக்கப்புறம் இதில் எடுத்தாச்சு கைஸ், இந்த ஃபெராலி கேப்பில் எக்ஸாக்ட்லி 9:30 9:15 அந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி எடுத்தாச்சு. எடுத்ததில் சும்மா ஸ்டார்ட் ஆகிட்டு லைட்டாக பயமுத்துச்சு. நேற்று டார்கெட்டே இந்த ஆல் டைம் ஹை தான்.
சி அது வரைக்கும் போனால் எனக்கு 4.4 RR. பட் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போச்சுன்னா 4 RR போச்சு. இது ப்ரீ மார்க்கெட். நான் புக் பண்ணது ஜஸ்ட் ஒரு 3 RR. Blue Guardian 50K. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது these are my executions இந்த ப்ளூ கார்டின் அக்கௌண்ட். பர்ஃபெக்ட்லி நான் வந்து லேட்டாக தான் ட்ரேட் எடுத்தேன், அங்கே விட்டுட்டேன். அடுத்தது உள்ள ஒரு மொதல் எடுத்தேன். அதிகபட்சம் மார்க்கெட் 388 போச்சு. நான் 365 க்ளோஸ் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 20 ஹேண்டில்ஸ் அதுக்கு வித்தியாசம். அதில் என்ன பெருசாக போயிடுமான்னு கேட்டால் ஒரு $240 மிஸ்ட். அதில் ஃபுல்லாலாம் பிடிக்க முடியாது. ஓகே, ஒரு 10 ஹேண்டில்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு $120 எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு வந்து நம்ம ரொம்பலாம் யோசிச்சுட்டு கூடாது, புரியுதுங்களா? திஸ் இஸ் மை எஸ்டர்டே ஜர்னல். ஒரு 5 MNQ ஒரு லாட் $572. அண்ட் தென் தனியாக ஒரு MNQ இது ஒரு 114. ஸோ டோட்டலி குட் ப்ராஃபிட்ஸ் எஸ்டர்டே. ஆஃப்டர் த 9:30 ஓப்பன் ட்ரேட்ஸ் இருந்துதான்னு கேட்டால் இருந்தது. இவ்வளோ தெளிவாக நான் ட்ரேட் காமிக்கிறேனே, இதில் வந்து 1 மினிட்ல ட்ரேட் இருந்தாலும் காமிக்க மாட்டேன்னா? அந்த 1 மினிட் ட்ரேட் தான் நம்ம ஃபன்னிங் டிப்ஸில் எடுத்திருந்தோம். இங்கே எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணது இந்த வாரத்திலே ஒருபடியாக இந்த அக்கௌண்ட்டில் எக்ஸிக்யூஷன் பண்ண இந்த ஒரே ட்ரேட். வெயிட் a minute, நான் இங்கே கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி கனெக்ஷன் இருக்கிறது இங்கே தான். ஹெவி ஃபால் கைஸ், அன்எக்ஸ்பெக்டட். 10:55 லாஸ்ட்டில் ஃபால் ஆச்சு. அதுதான் இங்கே ரொம்ப 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 லாஸ்ட்டில் வந்து ஃபால் ஆச்சு. ஓகே, கனெக்டில் இல்லை. இந்த மல்டிபிள் டேப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை தான் உஷாராக எப்பவுமே பார்த்துக்கணும். கனெக்ஷனில் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். அக்கௌண்ட் $183 தான் எஸ்டர்டே ப்ராஃபிட்டில் இருந்தது. ஏன்னா நிறைய நான் தேவையில்லாத ரிவர்ஸ் ட்ரேடிங் எல்லாமே பண்ணி வேஸ்ட்டாக போச்சு. ஐ மீன் இந்த ரிவர்ஸ் பொசிஷன் இதை ஃபஸ்ட்டு எடுக்கணும். பொசிஷனோட ஆட் த ரிவர்ஸ் பட்டன் நெக்ஸ்ட் த பொசிஷன் ஓப்பன், இது எடுக்கணும் கைஸ். இது தேவையில்லை. யாராவது வச்சுருந்தா அந்த பட்டன் எடுத்து விட்ருங்க. அதை எடுத்துருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை. தேவையில்லாமல் அதில் ஒரு ப்ராஃபிட் போச்சு. ஓகே, தென் 1 மினிட் ட்ரேட்ஸ் பார்த்துடலாம். நான் ஸ்டீமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏன்னா தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் க்ளோஸ் பண்ணதுக்கு பதிலாக பொசிஷன் ரிவர்ஸ் ஆகக்கூடிய பட்டனை தொட்டுட்டேன். இங்கே பாருங்க, இந்த ஃபேரட் கப் தான் எடுக்க வேண்டியது. பட் கொஞ்சம் தப்பு பண்ணனால கீழே வந்துடுது. நல்லதாக போச்சு. 26.25 தான் என்னோடய என்ட்ரி பாயிண்ட். எக்ஸிக்யூஷன்ஸ் ஆன் பண்ணேன், பட் ஏன் ஆன் ஆகணும்னு தெரியல எனக்கு. அரௌண்ட் 32 நான் எய்ம் பண்ணது போச்சு, கிட்ட போச்சு. நான் தான் உட்காந்துருந்தேன். ஓகே, ஹால் டைமை ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கிட்டத்தில் இருந்தது, ஹால் டைமை கிட்ட இருந்தது மார்க்கெட். சரி, இந்த அளவு கிட்ட இருந்தது, பட் ரீச் ஆகலை. ஸோ திஸ் இஸ் மை அடிஷ்னல் ட்ரேட். மை அக்கௌண்ட் நேற்று தான் ட்ரேட் எடுத்து ஜஸ்ட் ஒரு $183, $264. பட் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு அதனால் கொஞ்சம் போயிடுச்சு. மீன்ஸ் ட்ரேட் எடுக்கும் போது கைஸ் இங்கே ஓப்பன் ஆகும் லைனு. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த லைனில் வந்து ரைட் சைடில் தான் ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து ரிவர்ஸ் பொசிஷன். நீங்கள் கரண்ட்டில் பையில் இருக்கீங்களா அந்த பொசிஷனை டக்குன்னு செல்ல மாற்றி கொடுத்துரும். ஓகே, அந்த மாதிரி நான் 2 டைம்ஸ் தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த ரிவர்ஸ் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தெரியாமல் நான் 2 வாட்டி ரிவர்ஸ் பொசிஷன் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு $60 அந்த லாஸ் ஆகிட்டு மிச்சம் வந்தது அவ்வளோதான். கிரேட் ட்ரேட், நல்ல ஒரு வால்யூம் கிடச்சிது எடுத்தோன்னே. பட் இங்கே புஷ் பண்ணலை, அதுதான் ஏன்னு தெரியல. ஓகே, இந்த வீக் எல்லா ட்ரேட்ஸுமே பயங்கரம், சும்மா சொல்லவே கூடாது. டியூஸ்டே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஹிட் ஆகும் இல்லையா, ரிவார்ட்னா பயங்கர ப்ராஃபிட் வந்துருக்கும். அதே தான் தேர்ஸ்டேவும். வெனஸ்டே அண்ட் மண்டே ஒன்லி ட்ரேட்ஸ் லிமிட்டட். ஓகே, மண்டே மேபி எஸ்எல்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ட்ரை பண்ணாமல் போயிருப்பீங்க. ஆனால் டியூஸ்டே அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ஸ், வெனஸ்டே லிமிட்டட். ஓகே, ஆல் டைம் ஐ பயங்கரமாக மேக் ஆச்சு. தேர்ஸ்டேவும் வெறித்தனம். இந்த 2 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலே இந்த வீக் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும்.
ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைசஸ் டு லோவர் டைம் ஃப்ரேம். வெறும் லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணாதீங்க. சும்மா ஸ்கேல்ப் அடிப்போம், இது வந்து மொமெண்டம் இருக்கும்ன்ற தப்பு யாருமே பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. லாங் டேர்ம் நம்ம சர்வை பண்ணணும்னா நமக்கு எப்போவுமே பர்ஃபெக்டாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் சினாரியோ இருந்தால் தான் லோவர் டைம் ஃப்ரேம் சினாரியோ டிஓஐல நோக்கி போகும், இல்லைனா போகாது. ஓகே, அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அதான் மெயின் திங். வில் சி கைஸ், கம்மிங் வீக் ஒரு பெரிய ஆப் இருக்குது. ஏன்னா நேற்று முடிஞ்ச டேவை நீங்கள் பார்த்தே ஆகணும். நியர்லி 5% நினைக்கிறேன், 4.5%. சி, அந்த லாஸ்ட் கேண்டில் தான் நேற்று ஸ்டார்ட் ஆனது. ஒரு 3 minutes பிஃபோர் ஒரு ட்வீட் போட்டு 3 minutes அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இது சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒன்று பிரச்சனை. நம்ம வீக்லி ஸ்ட்ரீமில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, தேங்க்யூ கைஸ்.